நிற்போம். தந்தை மகன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகான ஒரு உண்மையை எடுத்து சொல்லுகின்றது. புனித ஸ்நானக அருளப்பன் தன்னுடைய நிலை என்ன என்பதை அறிந்திருந்தார். தன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டிருந்தார். தான் யார் என்பதை தெள்ளம் தெளிவாக அறிந்ததால் அவர் தன் பணியை நன்றாக செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்மை அறிந்திருந்தால் நமக்கு நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். உலகத்திலேயே பெரிய அறிவு எது தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் தன்னை முழுமையாக அறிந்து கொள்வது. ஒரு மாபெரும் வெற்றி வீரன் யார் தெரியுமா? எவனொருவன் தன்னை வெற்றி கொள்கின்றானோ அவன்தான் என்று சொல்லப்படுகின்றது. இன்று ஸ்நானக அருளப்பர் அதற்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றார். இன்று நாம் பல நேரங்களிலே நம்முடைய திறமைகள் என்ன, நம்முடைய குறைகள் என்ன, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாதோ என்பதை அறியாததினால்தான் பல குழப்பங்கள், பல கண்ணீர், வேதனைகள். ஆண்டவா, என்னை நான் அறிந்து கொள்ள எனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தாரும் என்று ஜெபிப்போம். செய்த குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பினை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல நித்திய இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு
ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரின் நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரின் நீரின் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்புமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த உமது திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ள நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு பசுத்தாவின் ஐக்கியத்தில் சர்வேசரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 29 மற்றும் 3-6 வரை. அன்புக்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால், நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கின்றோம். இனி எத்தன்மையவராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம்.
பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானா நம்மிடையே கூடிக்கொண்டா, அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல் வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்று கூறி வருகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அரசன் ஒருவன் மனக்கலக்கத்தோடு இருந்தான். நைட்டில் தூங்க போன கூட தூக்கம் வரல. அவனுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. அப்பொழுது தன்னுடைய மந்திரியை பார்த்து சொல்லுகின்றான்,
இதோ எனக்கு எல்லாமே இருக்கின்றதோ, அருமையான அரண்மனை, பாதுகாப்பதற்காக ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் இருக்கின்றார்கள், சொத்து சுகம் இருக்கின்றதோ, பெரிய அரசாங்கம் இருக்கின்றதோ, எல்லாம் இருக்கின்றதோ, ஆனால் என்னால் தூங்க முடியவில்லை. ஏனோ ஒரு பயம், ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்கின்றதோ. நான் இறந்தேன் என்றால் மோட்சத்திற்கு செல்வேனா என்கின்ற ஒரு கலக்கம் இருக்கின்றதோ என்று கூறுகின்றார். அப்பொழுது அவனுடைய மந்திரி சொல்லுகின்றார், அதை பற்றி எதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும்? இதோ காட்டிலே நமக்கு தெரிந்த ஒரு முனிவர் இருக்கின்றார், வாருங்கள் செல்லுவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியை பெறுவதற்கு ஒரு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பார். அப்படி அதை கடைபிடித்தால் போதும், நாம் வாழ்க்கையிலே நிம்மதியாக இருக்கலாம் என்று கூறுகின்றார். மறுநாள் இவர்கள் இருவரும் ஒரு சில படை வீரர்களோடு செல்லுகின்றார்கள். சென்று அந்த முனிவருக்கு செய்தி அனுப்புகின்றார்கள், இதோ அரசன் பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார் என்றும். ஆனால் அந்த முனிவருக்கு ஒரு பழக்கம் இருக்கின்றதோ, ஒரு நாள் ஒருவரை மட்டும்தான் பார்ப்பார், ஆனால் ஒரு சில வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவார், மேற்கொண்டு எதுவும் பேச மாட்டார். சீடர்கள் அரசனிடத்திலே சொல்லுகின்றார்கள், எங்களுடைய குரு கண்களை திறந்தால் ஒரு சில வார்த்தைகளை மட்டும்தான் சொல்லுவார், அதை கேட்டுக்கொண்டு நீங்கள் வந்துவிட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் அதற்கான விளக்கத்தையோ அறிவுரையோ நீங்கள் கேட்கக்கூடாது. சரி என்று அரசன் செல்லுகின்றார். ஒரு அரை மணி நேரம் அந்த முனிவருக்கு முன்னால் இவன் அமர்ந்து கொண்டிருக்கின்றான். மூடிய கண்கள் திறக்கவே இல்லை. அரை மணி நேரத்திற்கு பிறகு கண்களை திறக்கின்ற அந்த முனிவர் இந்த அரசனை பார்த்து சொல்லுகின்றார், கேட்கின்றார், என்ன உன்னுடைய கவலை என்று. அரசன் தன்னுடைய குறையை எல்லாம் கொட்டுகின்றான். அப்பொழுது அந்த முனிவர் சொல்லுகின்றார், நான் இறந்தால் நீ வெற்றி பெறுவாய். அவ்வளவுதான், கண்களை மூடிவிட்டார். நான் இறந்தால் நீ வெற்றி பெறுவாய். ஏனென்றால் சீடர்கள் சொன்னார்கள், இதற்கு மேல் அவரை தொந்தரவு செய்ய முடியாது, வெளியே வாருங்கள் என்றோம். அப்பொழுது அரசு நினைக்கின்றார், அவர் செத்தா நான் எப்படி வெற்றி அடைவேன்? புரியல. வெளியே வந்த பிறகு தன்னுடைய அமைச்சர்களிடத்திலும் படை வீரர்களிடத்திலும் அந்த முனிவர் சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். நான் இறந்தால் நீ வெற்றி பெறுவாய் என்று சொல்லி அவரை கண்களை மூடிட்டாரு. என்னத்தை இறங்கிறது, யார் வெற்றி பெறுவது என்கின்ற குழப்பத்திலே இவர்கள் பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அங்கே ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு பெரியவர் இருக்கின்றார். இந்த படை வீரர்களும் மற்றவர்களும் பேசிக்கொண்டு வருவதை கண்டு அந்த பெரியவர் சிரிக்க ஆரம்பிக்கின்றார். என்ன, எதற்காக சிரிக்கின்றாய் என்று கேட்டவுடனே அந்த பெரியவர் சொல்லுகின்ற, நான் இறந்தால் நீ வெற்றி பெறுவாய் என்கின்ற வார்த்தைக்கு கூடவா உங்களுக்கு அர்த்தம் புரியவில்லை? அப்போ அந்த படை வீரர்கள் கேட்கிறார், உனக்கு தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே அப்படின்றார். உடனடியாக இவனை அழைத்து கொண்டு சென்று அரசனுக்கு முன் நிறுத்துகின்றார்கள். அதனுடைய அர்த்தத்தை சொல் என்று அரசன் கேட்கின்றான். ஐயா, ரொம்ப சிம்பிள், இது ஒண்ணுமே இல்லை. நான் இறந்தால் நீ வெற்றி பெறுவாய். நீ செத்தேன்னா நான் எப்படியா வெற்றி பெறுவதோ? அப்போது அந்த பெரியவர் சொல்லுகின்றார், நான் என்கின்ற ஆணவம், நான் என்கின்ற திமிர், நான் என்கின்ற தேவையில்லாத இருமாப்பு எப்பொழுது ஒரு மனிதனிடத்தில் இறக்கின்றதோ அப்பொழுதே அவன் வெற்றியை பெற்று விடுகின்றான். அதனால்தான் ஜென் தத்துவம் அழகாக சொல்லுகின்றதோ, ஒரு முட்டாள் எப்பொழுது தன்னை முட்டாள் என்று நினைக்கின்றானோ அப்பொழுதே அவன் அறிவாளியாக மாறிவிடுகின்றான்.
எப்பொழுது ஒரு அறிவாளி தான் அறிவாளி என்று நினைக்கின்றானோ அப்பொழுதே அவன் வாழ்க்கையிலே கீழே இறங்கி சறுக்க ஆரம்பித்து விடுகின்றான். அதனால்தான் அழகான ஒரு தத்துவம் இருக்கின்றதோ, உலகத்திலேயே பெரிய அறிவு எது தெரியுமா? தன்னை அறிந்து கொள்வதோ, தன்னை புரிந்து கொள்வதோ. எவனொருவன் தன்னை அறிந்து கொள்கின்றானோ, தன்னை புரிந்து கொள்கின்றானோ, அவனை விட பெரிய ஞானி எதுவுமே இல்லை, பெரிய அறிவு எதுவுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே குழப்பங்கள் இருக்கின்றன, வேதனைகள் இருக்கின்றன, சண்டை சச்சரவுகள் இருக்கின்றன, நிம்மதி இல்லை. காரணம் என்ன? நாம் நம்மை அறிந்து கொள்ளாததினால்தான். எதற்காக நாம் வந்தோம், எதை செய்து கொண்டிருக்கின்றோம், எப்படி செய்து கொண்டிருக்கின்றோம், இதில் இருக்கின்ற நிறைகள் என்ன, குறைகள் என்ன என்கின்ற அறியாத ஒரு மனப்பான்மை தான் நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளுக்கோ இடம் கொண்டு வருகிறதோ. இன்றைக்கு புனித ஸ்நானக அருளப்பரை பற்றி கடந்த சில நாட்களாக வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து உருவாவதற்கு முன்னால், பணி வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்னால் ஸ்நானக அருளப்பர் ஒரு மாபெரும் ராபியாக, போதகராக இருந்தார். பல மக்கள் புனித ஸ்நானக அருளப்பருடைய வாழ்க்கையை பார்த்தோ, அவருடைய வார்த்தைகளை கேட்டோ, இவர்தான் மெசியாவாக இருக்க முடியும். ஏனென்றால் இவ்வளவு தைரியமாக எதையும் எடுத்து சொல்லுகின்றார். ஏரோதனுடைய குற்றத்தை கூட எடுத்து சொல்லுகின்றார். மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுகின்றார். படை வீரர்களை பார்த்து அறிவுரை கூறுகின்றார். ஆகையால் இவர்தான் மெசியா என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலே ஸ்நானக அருளப்பர் தான் தான் மெசியா என்று சொல்லி இருந்தால் அன்றைய உலகம் நம்பி இருக்கும், ஏற்றுக்கொண்டிருக்கும். அவருக்கும் பல சீடர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர் தன்னை அறிந்திருந்தார். அப்படி அறிந்திருந்த ஸ்நானக அருளப்பர் அழகாக சொல்லுகின்றார், நான் மெசியா அல்ல, நான் மெசியா அல்ல. அவரை குறித்து முன்னறிவிக்க வந்த ஒரு முன்னோடி, அவ்வளவுதான். இதோ நான் அவரை கண்டேன், இவர்தான் மெசியா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து காட்டுகின்றார். புறா வடிவிலே நீ ஞானஸ்நானம் கொடுக்கின்ற பொழுதோ, யார் மேல் இறங்கி வருகின்றதோ பரிசுத்த ஆவி, அவர்தான் மெசியா என்று எனக்கு சொல்லப்பட்டதோ, நான் கண்டேன், இவர்தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை உலகின் செம்மறியாக எடுத்து காட்டுகின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது ஸ்நானக அருளப்பர் தன்னை முழுவதுமாக அறிந்திருந்தார். தன்னுடைய பணி என்ன என்பதை தெரிந்து வைத்திருந்தார். தன்னுடைய வாழ்க்கை எதற்காக என்பதை புரிந்து வைத்துக் கொண்டிருந்தார். அதனால்தான் அவர் ஒரு மாபெரும் புனிதராக, இறைவாக்கினராக இயேசு கிறிஸ்துவினால் பாராட்டப்படுகின்றார். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் அழகாக சொல்லுவார், பெண்களிலே பிறந்தவர்களுள் ஸ்நானக அருளப்பரை விட பெரியவர் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவினால் அவர் பாராட்டப்படுகின்றார். காரணம், ஸ்நானக அருளப்பர் தன்னையே அறிந்திருந்தார். இந்த வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய திருத்தலத்திற்கு நீங்கள் அனைவருமே வந்திருக்கின்றீர்கள். இன்று இறைவன் நமக்கு கொடுக்கின்ற பாடம் இதுதான், சொல்லுகின்ற பாடம் இதுதான். உன்னை நீ அறிந்து கொள். உன்னை நீ அறிந்து கொண்டாலே போதும். அழகான ஒரு தமிழ் திரைப்பட பாடலும் இருக்கின்றதோ, நீ உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் நீ தைரியமாக நிற்கலாம். உன்னை அறிவதை விட பெரிய அறிவு வேறு எதுவுமே இல்லை. இந்த 2025வது வருடம் ஒரு சந்தோஷமான, அமைதியான, ஆசீர்வாதம் மிக்க வருடமாக எனக்கு அமைய வேண்டும் என்றால் நான் என்னை அறிந்து கொள்ள வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையை அறிந்து கொள்ள வேண்டாம், என்னை நான் புரிந்து கொள்ள வேண்டாம். என்னுடைய குறைகள் என்ன, நிறைகள் என்ன, என்னால் எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாதோ, எதற்காக நான் வந்திருக்கின்றேன், என்னுடைய பணி என்ன என்பதை அறிந்து கொண்டாலே
ஒரு கணவனாக உன்னுடைய பணி என்ன? ஒரு மனைவியாக உன்னுடைய பணி என்ன? ஒரு தாயும் தந்தையுமாக உங்களுடைய பணி என்ன? ஒரு பிள்ளையாக நம்முடைய பணி என்ன என்பதை அறிந்து கொண்டாலே நம்முடைய வாழ்க்கை சுகம் நிறைந்ததாக, சுட்சபம் நிறைந்ததாக, அனைத்து ஆசீர்வாதங்களும் பெற்றதாக இருக்கும். இந்த 2025 வருடமும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகையால் ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்போம், பரிசுத்த ஆவியின் ஆற்றலை கேட்போம். இறைவா, என்னை நான் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் தொடர்ந்து பங்கெடுப்போம். காணிக்கை என்னை முழுமையாகவே மனம் தருவேன். காணிக்கை என்னை முழுமையாகவே இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவே உன் அன்பில் நினைந்து தருவேன். காணிக்கை என்னை முழுமையாகவே. அன்பார்ந்த சகோதர சகோதரி, என்னுடையது உங்களிடமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, அன்பார்ந்த உமது திருமகனுடைய இதயத்தின் சொல்லக்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையிலே உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திருச்சபையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. எவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஏற்க பெறவும், மீட்பளிக்கும் ஊற்றுகள் இருந்த மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தள்ளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய பசுத்தாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் என்று ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை அழைத்தீர், ஏற்றுக்கொண்டீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திருச்சபையை நினைவு கூர்ந்தரலாம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திருச்சபை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒலிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அன்புள்ள இயேசுவே, இதோ இந்த காலை வேளையிலே உம்முடைய இதயத்தின் அருளை ஆசீரை பெற்றிட ஓடோடி வந்திருக்கின்ற உம்முடைய மக்களை, உம்முடைய பக்தர்களை நினைவு கூர்ந்தரலாம். இவருடைய உள்ளங்களில் இருக்கின்ற ஜபங்களை கேட்டறலாம், மன்றாட்டுக்களை கேட்டறலாம். பிறந்திருக்கின்ற இந்த புத்தாண்டிலே இவர்கள் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள செய்தரலாம். எந்த ஒரு தீங்கோ ஆபத்தோ விபத்தோ அண்டாமல் அணுகாமல் பாதுகாத்தரலாம். இயேசுவே, இவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் இவர்களுடைய குடும்பங்களையும் இவருடைய பிள்ளைகளையும் நீர் பராமரித்தரலாம். உம்முடைய ஆசீர்வாதம் இவர்களோடு என்னால் நிலைத்திருக்க செய்தரலாம். எங்களுடைய உள்ளங்களிலே கலக்கங்களையும் பயத்தினையும் போக்கி நாங்கள் எங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. தன்னை அறிவதை விட பெரிய அறிவு வேறு ஒன்றுமில்லை என்பதை எடுத்து சொன்ன நீர்
புனித ஸ்நானக அருளப்பர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்தாரோ அதுபோல நாங்களும் கடைபிடிக்க வரம் தாரோ. இந்த திருப்பலி முடிந்து இவர்கள் செல்லுகின்ற பொழுதோ இவர்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அளித்தரலாம். இயேசுவே, இந்த ஆண்டு, இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக மாற்றுவீராக. இந்த திருத்தலத்தை நாடி வருகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் உம்முடைய கருணையினால், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. எப்பொழுதும் கன்னியான அன்னை வேளாங்கண்ணி தாய் வழியாகவும் அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே முக்கொந்தல்லா இருந்த புனிதர்கள், புனிதைகள், புனித அந்தோனியார் வழியாக நாங்கள் எங்களுடைய மன்றாட்டுக்களை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தோ எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையின் சக்திகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும். உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து இருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் எங்கள் உள்ளங்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அளிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற அமைதியை சமாதானத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உலகின் செம்மறி, தனக்கு கொடுத்த பணியை சீரும் சிறப்புமாக செய்து காட்டியவர், தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன் என்று சொன்னவர், நமக்காக தன்னை அர்ப்பணித்து நம்மை வாழ்விக்க இந்த விருந்திற்கு நம்மை அழைக்கின்றார். அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றவர்களே, ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வை அளிப்பதா. ஆமென். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். இயேசுவின் திருதியத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் அன்பான திருதியமே, என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். நீ தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும். உமது ஆசீரும் அருளும் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பரணாக இருந்து என்னை வாழ்விக்கின்றதோ, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணரச் செய்தரலாம். இயேசுவே, உம் அன்பார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் திரு இதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியறலாம். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தரலாம். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திரு இதயமே, உமது பெயர் எங்கெங்கு ஓங்கி ஒலிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்பு இதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைவரும் அமரவும். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உமது திருமகனிடம் என்றும் ஏற்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகள், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நீவை பெறுமே. இயேசுவின் இருதயமே,
இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, இன்னும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் துறவரத்தார் அனைவர்களின் கருத்துக்களுக்காகவும் திரு இறுதியானவர்களின் பக்தர்களுக்காகவும் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாக்கடவுளாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.